மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் ஜலகண்டேஸ்வரர் கோயில் நந்தியும் தேவாலய கோபுரமும் தென்படத் தொடங்கியுள்ளது. நமது முன்னோர் வடித்த அற்புதங்கள் என பெருமிதம் கொள்கின்றனர் வரலாற்று ஆர்வலர்கள். இந்த வரலாற்று அடையாளமான ஜலகண்டேஸ்வரர் கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ராட்டிரகூட மன்னன் கன்னிதேவன் முதலாம் கிருஷ்ணன் காலத்தில் கட்டப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காவிரியில் பெருக்கெடுத்து ஓடிவரும் நீரை தேக்கி வைத்து தஞ்சை சீமையின் சாகுபடிக்கு பயன்படுத்தும் வகையில் சேலத்தை அடுத்துள்ள மேட்டூரில் அணை கட்ட பிரிட்டிஷ் அரசு முயற்சித்தது. அது கர்நாடக அரசர்களின் பல தடைகளை தாண்டி 1925ஆம் ஆண்டில் அணை கட்டுவதற்கான பணிகள் ஆரம்பமானது. இதற்காக நீர்த்தேக்க பகுதிகளான சாம்பள்ளி, புதுவேலமங்கலம், காவிரிபுரம், கோட்டையூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் வசித்து வந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றினர். அப்போது காவிரிபுரம் என்ற கிராமத்தில் இருந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் மற்றும் அந்த கோவிலின் முகப்பில் இருந்த நந்தி சிலை, கோட்டையூரில் இருந்த ராஜா கோட்டை, புதுவேலமங்கலத்தில் இருந்த வீரபத்திரன் கோவில், பண்ணவாடியில் இருந்த இரட்டை கிறித்தவ கோபுரங்கள் என்று அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு கண்ணீரில் மூழ்கியபடி மக்கள் வெளியேறினர். மேட்டூர் அணை 1920இல் கட்டத் தொடங்கி 1934இல் திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இதுவரையில் 90 ஆண்டுகளாக இக்கோவில்களும் கோட்டைகளும் தண்ணீரிலும் சேற்றிலும் மூழ்கி கிடந்து இன்றைக்கு வெளியில் தெரிகிறது நீர் வற்றியதால்.